வெளியில என்ன அப்படின்னா இடி மின்னல் மழை காற்று அப்படின்னு அப்படி ஒரு நிலைமை. ஆனா பிக் பாஸ் என்ற ஷோ மக்கள்ல இருந்து ஒருத்தராக, பக்கத்து வீட்டு அண்ணனாக, பக்கத்து வீட்டு தம்பியா, எங்க வீட்டுக்குள்ள இருந்து என்னுடைய அண்ணனாக, என்னுடைய தம்பியாக, என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய பேரனாக ஒருத்தர் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிருந்தா இடியா இருக்கட்டும், மின்னலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாம அந்த நபருக்கு நடக்கிற தீங்கிற்காக, அந்த நபருக்கு எதிராக நடக்கிற அநியாயத்துக்காக அந்த வீட்டார்கள் எப்படி குரலை கொடுப்பார்களோ அப்படின்ற மாதிரி நாட்டில் கடல் தாண்டி உலகெங்கும் இருக்கின்ற பட்டி தொட்டி எங்கும் இருக்கின்ற தமிழர்கள், மனிதர்கள், மதம், இனம், மொழி எல்லாம் தாண்டி முத்துக்குமரன் என்ற தனியொருவனின் குரலாக ஒலிப்பது வந்து பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அதை பற்றி ஒரு வீடியோ நான் வந்து இதற்கு முதல் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் சொல்ல போற ஒரு விடயம் தளபதி தலைவர், தலைவர் தளபதி, தலைவர் தளபதி, தலைவர் தளபதி அப்படின்னு அவங்களுடைய படங்களுக்கு மட்டும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். 50 வருடமா சிம்மாசனம் போட்டு சூப்பர் ஸ்டாரா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவருக்கான ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுமே வருது. அதுக்கப்புறம் தளபதி அப்படின்னு அதாவது அவங்களுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த அந்த நல்ல விடயத்தை எடுத்த நல்லவர்கள் அவங்கள ஃபாலோ பண்றாங்க அப்படி என்பது அர்த்தம். இப்ப மக்களை தாண்டி இப்ப தலைவர் தளபதி அப்படின்னு தமிழ் சினிமாவோட மும்மூர்த்தியா இருப்பவர்களுடைய பேச்சஸ், ரசிகர்கள் குரூப் அவங்க எல்லாம் முத்துக்குமரனுக்காக பணக்கார வர்க்கம் எதிராக செயற்படைக்குள்ள இந்த சௌந்தர்யா அந்த மாதிரிலாம் எப்பயோ வெளியில போயிருக்கணும். பிக் பாஸ் ஷோக்கு வரவே தகுதி இல்லாத ஒரு நபர், ஒபிஷியலி ஓட்டே இல்லாத நபர் சௌந்தர்யா ஜெயக்குலிக்கு ஒபிஷியலி ஓட்டே இல்லை. அப்படி இருந்த நபர்கள் பிஆர் டீமை வச்சு அவங்களோட காசை வச்சு முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபருக்கு தனி மனித தாக்குதல் நடத்தைக்குள்ள அர்ச்சனா அப்படின்ற ஒரு போலி நபர், போன சீசன் பிரதீப்போட பேரை யூஸ் பண்ணி வின் பண்ண நபர், இன்று வந்து மனசாட்சி இல்லாம அந்த மனிதரை வந்து அட்டாக் பண்ணிக்குள்ள எப்படியாவது இந்த ஏழையோட வெற்றியை தடுத்துடணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவங்களோட வெற்றியை தடுத்துடணும் அப்படின்னு செயற்படைக்குள்ள இந்த தமிழ் சினிமாவோட மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றவர்களுடைய ஆர்மிகள், ரசிகர்கள் படை வந்து முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தருக்கு தங்களில் இருந்து வந்த ஒரு தமிழ் மகன், ஒரு மனிதன் அப்படின்ற ரீதியில அவருக்காக இன்று காலையில இருந்து கொடுக்கின்ற குரல்களும் அவருக்காக போடுகின்ற வீடியோக்களும் குறும்படங்களையும் பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு மக்களே. சரிங்களா? இந்த பணத்தால முடியாதது குணத்தால முடியும் அப்படி என்பதை நம்ம மக்கள் காமிக்கிறத பார்க்கக்குள்ள மனதார வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் வந்து எந்த மன உளைச்சலையுமே இல்லாம ஆக்கிட்டு இந்த வெற்றி முழக்கத்தோட முத்துக்குமரனுக்காக, முத்துக்குமரனின் குரலாக ஒலிக்கின்ற ஒட்டுமொத்த சொந்தங்களை செய்த விடயங்களை ஒரு அப்டேட்டா சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நடந்த ஒரு விடயம், சாச்சனா அவர்கள் அவங்களுடைய தரமான ஒரு செய்கை ஒன்று. முத்து அவர்களுடைய வெற்றி முழக்கம் அவுட் சைட்ல இப்படி இருக்கு, சாச்சனா அவர்களுடைய வருத்தனமான ஆட்டம் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் அந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கு. நம்ம நெகட்டிவிட்டி இருக்கிற பிளேஸ்ல இருந்தோம்னா எவ்வளவு திறமையா இருந்தவன கூட அது நெகட்டிவிட்டியா காட்டும். ஜாக்லின் அப்படின்ற ஒருத்தரே அவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியான ஆளு. அப்ப ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? நெகட்டிவிட்டியும் ஒரு மலைகளாக இருக்கும். அப்ப அந்த மலைக்குள்ள இந்த சின்ன ஒரு கல்லு, நான் உதாரணத்தை சொல்றேன், சாச்சனா அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி இந்த கல்லை வந்து மறைச்சிடும். அந்த நெகட்டிவிட்டியோட நிழல் வந்து இந்த கல் மீது விழுந்துடும். அப்படித்தான் இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட பிஆர் டீம் அந்த அப்பாவி பிள்ளைக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டியை வந்து வெளியில கொடுத்தார்கள். ஆனா அந்த கோட்டையை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்களுக்கு கிட்ட கூட இந்த சௌந்தர்யா ஜாக்லின் வர முடியாது. சாச்சனா போடுற எஃபர்ட்ல 1% கூட இந்த ஜாக்லின் சௌந்தர்யா போடவில்லை அப்படி என்பதை பல மக்களால் உணர முடியுது, பார்க்க முடியுது. அதே நேரத்தில் சாச்சனா அவர்களுடைய தெளிவான பேச்சும் இந்த கேமை நோக்கி அவங்களோட பார்வையும் தெளிவா இருக்கு. சரிங்களா? முத்துக்குமரன் அவர்கள் பல பாடங்கள் இந்த போன வீக் படிப்பித்தாரு. ஒவ்வொரு பாடத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அதை அவங்களோட கேம்ல காமித்த விதம் சிறப்பா இருந்துச்சு. இன்று வந்து வருகின்ற தகவல் சாச்சனா அவர்களுக்கு அரங்கம் அதிரும் பாராட்டுக்கள் கிடைத்திருப்பதாகவும், சாச்சனா அவர்கள் இந்த கோவா கேங்கையும் நடந்த விடயங்களையும் வெறித்தனமா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க, பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்படி என்பது தகவல். சரிங்களா? வாழ்த்துக்கள் சாச்சனா. ஆரம்பத்தில் சாச்சனா வரைக்குள்ள கண்டிப்பா ஒரு டாப் 5 இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கப்பட்டாங்க. நடுவில் இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட பிஆர் டீமான வேலையால அது ஒரு கருப்புமாக்கு அமையப்பட்டது. ஆனா எப்ப அந்த கோடு எடுக்கப்பட்டதோ சாச்சனா அவர்கள் திரும்பவும் அந்த டாப் 5 நோக்கி போய்கொண்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுடைய டாப் 5 ஆட்டத்தை பார்க்க நம்ம வெயிட்டிங். கண்டிப்பா சி டிசர்வ் இட். சரிங்களா மக்களே? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நன்றி.